ஹலோ 12th ஸ்டூடெண்ட், இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஃபிசிக்ஸில் சாப்டர் வைஸ் வந்து பார்த்தோன்னா இது வரைக்கும் பப்ளிக் எக்ஸாமில் கேட்கப்பட்ட 2 மதிப்பெண் 3 மதிப்பெண் 5 மதிப்பெண் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தோன்னா இங்கிலீஷ் மீடியத்துக்கு பார்த்துட்டோம். இப்போ தமிழ் மீடியத்துக்கு பார்த்துட்ருக்கோம். சாப்டர் 1லேருந்து சாப்டர் 11 வரைக்கும் இது வரைக்கும் பப்ளிக் எக்ஸாமில் என்னென்ன 2 மார்க்ஸ் கேட்டிருக்காங்க, என்ன 3 மார்க்ஸ் கேட்டிருக்காங்க, என்னென்ன 5 மார்க் கேட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தோன்னா இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்க்குறவங்க ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இந்த வீடியோ கீழே வந்து பார்த்தோன்னா டிஸ்கிரிப்ஷனில் இதோட PDF வைக்கிறேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணி படிச்சிங்க. ஆனால் இருக்கிற எந்த ஒரு கொஸ்டின் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இதில் இருக்கிற கொஸ்டினில் ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு கொஸ்டின். ஸோ அதுக்கு தான் வந்து பார்த்தோன்னா நான் காலையிலே இதை வீடியோ போகணும்னு நினச்சேன். அதனால தான் இப்போ நான் உங்களுக்கு ரெடி பண்ணி போட்டுறேன். வாட்ஸ்அப் சேனலில் இதோட ஃபோட்டோ காப்பி நான் அனுப்பிடுறேன், மறக்காமல் படிச்சிங்க. இதில் இருக்கிற சம்ஸை வந்து கோத்ரூ பண்ணுங்கள். ஃபுல் மார்க்ஸ்க்கு நான் எடுக்கிற ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தோன்னா இதில் இருக்கிற சம்ஸை கண்டிப்பாக கோத்ரூ பண்ணுங்கள். இதோட சம்ஸோடைய ஆன்சர் வந்து பார்த்தோன்னா எஸ்டர்டே நம்ம யூடியூப்பில் போட்டாச்சு. ஸோ அதையும் பார்த்தோன்னா நீங்கள் செக் பண்ணிங்க. ஸோ அது இல்லாமல் வந்து பார்த்தோன்னா ஸ்லோலானஸாக இருப்பீங்க, எனக்கு ஃபிசிக்ஸில் பாஸ் பண்ணால் போதும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட் திரும்ப சொல்கிறேன். சாப்டர் 1, சாப்டர் 2, சாப்டர் 5, சாப்டர் 8 இல்லைனா சாப்டர் 10 இது வரையும் நீங்கள் ரெஃபர் பண்ணாலே வந்து பார்த்தோன்னா 3லேருந்து 4 இல்லை 5 மார்க் கூட வர வாய்ப்பு இருக்குது இந்த சாப்டர்லாம். அதே போல் சாப்டர் 3ல் பொறுத்த வரைக்கும் தான் உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா அதிகமாக ப்ராப்ளம்ஸ் வந்திருக்கு. 2 மார்க்கில் கூட அதிகமாக இல்லை. 3 மார்க்கில் வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட் சாப்டர்லேயும் ப்ராப்ளம் கேட்டிருக்காங்க, செகண்ட் சாப்டர்லேயும் ப்ராப்ளம் கேட்டிருக்காங்க, தேர்ட் சாப்டர்லேயும் ப்ராப்ளம்ஸ் வந்திருக்கு, 4லேயும் ப்ராப்ளம் வந்திருக்கு. எல்லா இயர்லேயும் வந்து பார்த்தோன்னா மாற்றி ப்ராப்ளம்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இதனால் வந்து பார்த்தோன்னா நீங்கள் 5th மட்டும்தான் ப்ராப்ளம் கேட்கல, 5th 6th ப்ராப்ளம் வந்திருக்கு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7th ப்ராப்ளம் கேட்கல, சம்டைம்ஸ் ஒரு சில ப்ராப்ளம் கேட்கலாம். 8th ப்ராப்ளம் கேட்டிருக்காங்க, 9th வந்து பார்த்தோன்னா ப்ராப்ளம் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் இது பொறுத்த வரைக்கும் எதில் கம்பல்சரி ப்ராப்ளம் கேட்பாங்கன்றது 3 மார்க்கில் கொஞ்சம் கஷ்டம். ஸோ எல்லா சாப்டருமே ரெஃபர் பண்ணுங்கள், கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 10th சாப்டரில் இருக்கிற இந்த சம்ஸ் எல்லாத்தையும் போட்டு பாருங்கள். 5 மார்க்கை பொறுத்த வரைக்கும் இந்த காஸ் விதி கேட்டிருக்காங்க, இணைத்தட்டு கேட்டிருக்காங்க, மின் இருமுனை அச்சுக்கோடு கேட்டிருக்காங்க, மின் இருமுனை ஒரு புள்ளியில் உருவாகும் மின்னழுத்தத்தை கணக்கீடு கேட்டிருக்காங்க, வாண்டிகிராஃப்ட் கேட்டிருக்காங்க. ஸோ ரிப்பீட்டட் கொஸ்டின் தான் வந்திருக்கு. வீஸ்டோன் பிரிட்ஜ், வோல்ட் மீட்ரு கேட்டிருக்காங்க, மீட்டர் சமணச்சுற்று கேட்டிருக்காங்க. அப்புறம் மின்னோட்டம் பாயும் இரு நீண்ட இணையான கடத்திகளுக்கு இடையே செயல்படும் விசையை அது கேட்டிருக்காங்க, ஆம்பியர் கேட்டிருக்காங்க, பயட் சாவட்லா கேட்டிருக்காங்க, காந்தப்புலத்தில் வைத்து அதாவது அந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்புறம் வந்து பார்த்தோன்னா 4th சாப்டர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு M12 அந்த கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்புறம் RLC ரொம்ப இம்பார்ட்டன்ட், AC ஜென்ரேட்டர் ரொம்ப இம்பார்ட்டன்ட், நிறமாலை என்றால் என்ன, அப்புறம் வந்து பார்த்தோன்னா மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன் ஆம்பியர் சுற்றுன்னு ஒன்று இருக்கும், அதை படிச்சிங்க. அப்புறம் லென்ஸ் மேக்கர், யங் டபுள் அந்த கொஸ்டின்லாம் படிச்சிங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். 8th சாப்டர் பொறுத்த வரைக்கும் 2eV அந்த இயக்க ஆற்றல் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்புறம் 9th சாப்டர் பார்த்தீங்கன்னா போர் அணு மாதிரின்னு அந்த கொஸ்டின் படிச்சிங்க. ஹைட்ரஜன் நிறமாலை படிச்சிங்க. அப்புறம் அரை ஆயுட்காலம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்புறம் வந்து பார்த்தோன்னா 10th சாப்டர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும், ஆஃப் எ ஃபுல் வேவ் இந்த கொஸ்டினில் நல்லா தரவு படிச்சு